ஹாய் மக்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். அத்தியாயம் 12. வாங்க கதைக்குள்ள போலாம். பொழுது சாயும் நேரம் இரை தேடி சென்ற பறவைகள் எல்லாம் தங்கள் கூட்டிற்கு திரும்பி கொண்டிருக்க, சுந்தரி தன் மகள் வருகிறாளா என வாசலையே ஒருவித பதட்டத்தோடு பார்த்திருந்தார். என்ன இவ 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னு சொன்னா, மணி 6 போகுது, இன்னும் காணோம். இவ அப்பா வேற இப்போ வந்துடுவாரே என புலம்பிக் கொண்டிருக்க, சரியாக அந்நேரம் உள்ளே நுழைந்தார் முத்துவேல், மதியின் தந்தை. வீட்டினுள் நுழைந்து அமர்ந்தவாறே, என்ன சுந்தரி, நான் உள்ளே வந்ததுக்கப்புறமும் வாசலையே பார்த்துட்டு இருக்க என்றவர். சரி, மதி எங்க? புது இடத்துக்கு வேலை விஷயமா போனாலே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா என அவர் பாட்டுக்கு பேசி கொண்டிருந்தார். சுந்தரிக்கு தன் கணவனின் கேள்வி எதுவும் காதுகளை எட்டவில்லை போலும். பார்வை முழுவதும் வாசலை நோக்கியே இருந்தது. முத்து யோசனையாக, ஏய் சுந்தரி என சற்று சத்தமாக அழைக்க, சுந்தரி திடுக்கிட்டு திரும்பினார். என்னங்க, ஏதாவது கேட்டிங்களா என்றதும் முத்து தனது மனைவியை புரியாத பார்வை பார்த்துவிட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, நான் பேசுனதை கூட காதில் வாங்காம அப்படி என்ன யோசனை என்றார் கேள்வியாக. சுந்தரி சற்று பதட்டம் நிறைந்த குரலிலேயே தன் கணவரிடம் எதையும் மறைக்காது, அது வந்துங்க, இன்னும் மதி வீட்டுக்கு வரல என்றதுதான். முத்து உள்ளுக்குள் சற்றே அதிர்ந்து, பெண் இன்னும் வரலையா, நேரம் ஆகிடுச்சே சுந்தரி என சொல்லி யோசிக்க ஆரம்பித்தார். ஆமாங்க, 5 மணிக்குள்ளவே வந்துடுவேன்னு சொன்னான், ஆனால் இன்னும் காணோம், அதான் ஒன்றுமே புரியலைங்க என கையை பிசைந்து கொண்டே சொன்னார். முத்து எதையோ யோசித்து சுந்தரியிடம், சரி இரு, நான் அந்த கம்பெனி வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வரேன், அதுக்குள்ளே மதி வந்துட்டானா எனக்கு ஃபோன் பண்ணு என்றவர் தன் மகளை தேடி சென்றார். முத்து அந்த கம்பெனிக்கு வந்தவர் அங்கு நின்ற செக்யூரிட்டியிடம் தனது மகளின் பெயர் மற்றும் இங்கு வேலை கிடைத்து அதற்காக இன்று வந்ததை சொல்லி விசாரிக்க, அந்த செக்யூரிட்டியோ, இல்லை சார், மணி ஆயிடுச்சு, உள்ளே யாரும் இல்லை, வேலை செய்கிறவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க என்றார். அந்த செக்யூரிட்டியின் பதிலில் முத்து திகைத்தார். பின்னர் மீண்டும் ஒருமுறை அவரிடம் கேட்க, அவரோ எரிச்சல் மிகுந்த குரலில், என்ன சார் நீங்கள் ஒரு வாட்டி சொன்னாக்கு போக மாட்டீங்களா, உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வரலனா யார் கூடவாது போயிருக்கும், சும்மா எங்களை போட்டு கேள்வி கேட்குறீங்க என்று விட்டு செல்ல, முத்து அவரின் வார்த்தையில் அவமானத்தில் கண்கள் சிவந்து நின்றார். இந்நிலையில் தன்னை கொண்டு வந்து நிறுத்திய தன் மகளை எண்ணி அந்த ஆத்திரத்திலேயே வீடு வந்து சேர்ந்தார். சுந்தரி தன் கணவனை கண்டதும், என்னங்க நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, மதி எங்க என்று கேட்டு வாசலை பார்த்தார். அங்கு யாரும் இல்லாததை கண்டு பின் முத்துவிடம் வந்தவர், என்னாச்சுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க என மெதுவாக கேட்க, அந்த செக்யூரிட்டி மீது காட்டாத கோவத்தை தன் மனையாளிடம் காட்டினார். உன் பொண்ணு எங்கே போய் தொலைஞ்சாலோ, கண்டவன் பேசுறதையெல்லாம் கேட்குற மாதிரி ஆகிடுச்சு, வேலைக்கு போன முதல் நாளே இப்படி என்னை தலைகுனிய வச்சிட்டா என தன் அன்பு மகளை வசைப்பாடி கொண்டிருந்தார். சுந்தரி புரியாமல், யார் என்ன சொன்னாங்க, அப்படியே ஏதாவது சொன்னாலும் அதுக்காக நம்ம பொண்ணை இப்படியா பேசுவீங்க, நம்ம மதியை பற்றி நமக்கு தெரியாதாங்க என தன் மகளை விட்டு கொடுக்காமல் பேசினார். சுந்தரியின் பேச்சில் முத்து கோபத்தில் தானே தன் மகளை தவறாக நினைத்து பேசியதை எண்ணி நொந்து கொண்டு அமைதியானார். சுந்தரி தன் கணவனின் எண்ண ஓட்டத்தை அறிந்தவராக, விடுங்க, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் நம்ம பொண்ணு மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாதுங்க, அவன் நமக்காக பார்த்து பார்த்து நடந்துக்கிறவ, அப்படிப்பட்டவ நம்மளுக்குன்னு எந்த தலைக்குணிவையும் கொடுக்க நினைக்க மாட்டா, நீங்கள் வேற எங்காவது தேடி பாருங்க, அவளுக்கு வேற என்ன பிரச்சனையோ தெரியல என இறுதி வாக்கியத்தை பரிதவிப்போடு சொன்னார். முத்துவும் அவரது இறுதி வாக்கியத்தில் வேகமாக எழுந்தவர், ஆமா சுந்தரி, நீ சொல்றது சரிதான், மதி வேற ஏதாவது பிரச்சனையில் சிக்கியிருந்தா என்ன பண்ணுறது, நான் போய் அவளை தேடுறேன் என சொல்லிவிட்டு வாசலை நோக்கி ஒரு எட்டு வைக்க, சரியாக உள்ளே நுழைந்தார் வள்ளி, முத்துவின் அக்கா. வள்ளி உள்ளே வரும்போதே அரைகுறையாக விஷயத்தை காதில் வாங்கி கொண்டுதான் வந்தார். முழுதாக என்னவென்று தெரியாவிடலும் ஏதோ பிரச்சனை என்பதை மட்டும் யூகித்திருந்தார். போதாக்குறைக்கு கணவன் மனைவி இருவரின் முகமும் வியர்வையில் நனைந்திருப்பதை குறித்து கொண்டார். முத்துவும் சுந்தரியும் வள்ளியின் வருகையில் திகைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர். இருப்பினும் முத்து தனது திகைப்பை முகத்தில் காட்டாமல் மறைத்து, வாங்கக்கா என்று அழைத்தார். சுந்தரியோ மனதில், ஐயோ, இவங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க, மதி இன்னும் வரலன்னு தெரிஞ்சா வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவாங்களே, அது மட்டும் இல்லாமல் மதியை பற்றி இவங்களே தப்பு தப்பாக பேசி எல்லாத்தையும் நம்ப வச்சுடுவாங்க என நினைத்து வெளியே மெலிதாக சிரித்து வைத்தார். வள்ளி இருவரையும் கூர்ந்து கவனித்தவர் சாதாரணமாக பேசுவது போல் பேச்சை ஆரம்பித்தார். என்ன முத்து, ஏன் நீங்கள் 2 பேரும் இப்படி வேர்க்க விறுவிறுக்க நிற்கிறீங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்றார். சுந்தரி அவசரமாக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ, கரண்ட் போயிட்டு இப்போதான் வந்துச்சு, அதான் இப்படி வேக்குது என சமாளித்து வைத்தார். வள்ளி சுந்தரியை முத்து அறியாமல் முறைத்துவிட்டு, என்ன தம்பி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க என்றார் மீண்டும். முத்து என்ன சொல்வது என தெரியாமல் எச்சிலை கூட்டி விழுங்கியவர், எனக்கு என்னக்கா, நான் நல்லா தானே இருக்கேன் என்றார். ஆனால் வள்ளி அதை நம்பவில்லை என்பதை போன்ற பார்வையுடனே இருக்க, சுந்தரி, அண்ணி இருங்க, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் என சொல்லி நகர, வள்ளி முறைப்புடனே, வேணாம்,
அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் மதியை பார்க்க தான் வந்தேன் என்றவர் சுந்தரியை விடுத்து முத்துவிடம், என்ன தம்பி, உன் பொண்ணுக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கா? என் மக சொன்னான். நீ என்னடானா என்கிட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே என வேண்டுமென்றே குறைப்பட்டு கொண்டார். வள்ளி மதியை பார்க்க வந்தேன் என்று சொன்னதுமே இருவரும் திடுக்கிட்டு போயிருந்தனர். முத்து வாய் திறந்து ஏதோ பேசுவதற்குள்ளாகவே முந்திக் கொண்ட சுந்தரி, இன்னைக்கு தானே நீ வேலை கன்ஃபார்ம் பண்ணாங்க, அதுக்குள்ளே உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு என்றவர், மதி அவள் ஃப்ரெண்டோட துணிக்கடைக்கு போயிருக்கா. பெரிய கம்பெனியில் கொஞ்சம் நல்லதாக துணி போட்டால் தானே நல்லாயிருக்கும், அதான் உங்கள் தம்பி தான் கடைக்கு போக சொல்லி அனுப்பினாரு என கோர்வையாக சொல்லி சமாளித்தார். வள்ளி சுந்தரியை நம்பாத பார்வை பார்த்துவிட்டு முத்துவிடம், தம்பி அப்படியா, நீ தான் கடைக்கு அனுப்புனியா என்றார் மீண்டும் கேள்வியாக. முத்து தன்னை சமாளிக்க முயன்று, ஆமாக்கா நான் தான் அனுப்புனேன் என்றவர் அவசரமாக, சரி நீ பேசிட்டு இருக்கா, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் என்றுவிட்டு வள்ளியின் கூர்பார்வையிலிருந்து தப்பிக்கும் பொருட்டு கிளம்பி சென்றார். வள்ளிக்கு முத்துவின் செயலில் கொஞ்சமல்ல நன்றாகவே சந்தேகம் வந்து தொலைத்தது. இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் இன்னும் முழுங்கி பேசுகிறாங்க, ஏதோ தப்பா இருக்கே என மனதில் நினைத்தவர் சுந்தரியை உன்னிப்பாக கவனிக்க, அவரது முகமோ என்னிடம் எதுவும் இல்லை என்பது போல் துடைத்து வைக்கப்பட்டிருந்தது. கத்திரிக்காய் முத்தனா கடைத்தெருவுக்கு வந்துதானே ஆகணும் என யோசித்து மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சுந்தரியை முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார். வள்ளி வீட்டிலிருந்து வெளியேறியதும் தான் இதுவரை இழுத்து வைத்த மூச்சை வெளியேற்றினார் சுந்தரி. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை, என் பொண்ணு எங்கே இருந்தாலும் அவளை பத்திரமா கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துரு. இப்போ வந்துட்டு போன இந்த அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என் பொண்ணு வாழ்க்கையே அழிச்சிடுவா. கடவுளே, எங்கள் பொண்ணு வாழ்க்கையில் எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாது என அவசர அவசரமாக இறைவனிடம் வேண்டுதலை வைத்தார். வீட்டிலிருந்து கிளம்பிய முத்து மீண்டும் தன் மகள் வேலைக்கு சென்ற அந்த நிறுவனத்தையே சுற்றி சுற்றி வந்தார். ஆனால் மதியை மட்டும் கண்டபாடில்லை. யாரிடம் சொல்வது யாரிடம் கேட்பது என புரியாமல் தவித்து போனார். அப்படியே கேட்டாலும் மதியை பற்றி தவறாக பேசுவார்களோ என்றெண்ணி கலக்கமடைந்தார். ஒரு மனம் போலீசிடம் உதவி கேட்கலாம் என்று சொன்னாலும் மறுமனம் அவள் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து வேண்டாம் என மறுத்தது. இப்படியே நேரங்கள் கழிய நடுநிசியில் வீடு வந்து சேர்ந்தார் முத்து. தன் கணவரையே எதிர்பார்த்திருந்த சுந்தரி வேகமாக அவர் அருகில் வந்தவர், என்னாச்சுங்க, மதி கிடைச்சாளா என ஆர்வமாக கேட்டு பின் முத்துவின் தொங்கிய முகத்தை கண்டு கலங்கியவராக, மதி கிடைக்கலையா, ஐயோ இப்போ என்னங்க பண்ணுறது, அப்படி எங்கே தான் போயிருப்பா என அழவே ஆரம்பித்து விட்டார். முத்துவும் கண்களில் வழிந்த நீரை துடைக்கும் எண்ணம் இல்லாமல் அங்கிருந்த சேரில் பொத்தென அமர்ந்து விட்டார். அன்றிரவு கணவன் மனைவி இருவருக்குமே தங்களது மகளை நினைத்து உண்ணாமல் தூங்கா இரவாகி போனது. மறுநாள் விடியலில் வள்ளியின் குரல் ஓங்கி ஒலிக்க திடுக்கிட்டு வெளியே வந்தனர் முத்துவும் சுந்தரியும். முத்து தன் அக்காவின் கத்தலில் கோபம் வர, ஏன்கா இப்படி வாசலில் நின்று கத்திக்கிட்டு இருக்க என்று சற்றே குரல் உயர்த்த, வள்ளியோ, வாப்பா தம்பி, இப்போ நான் கத்துறது தான் இப்போ பெருசாக தெரியுதா, உன் வீட்டு மானமே இங்கே போயிடுச்சு, அது பெருசாக தெரியலை என நக்கலாக கேட்டு வைக்க, முத்து புரியாது விழிக்க சுந்தரி கோபத்தில், அண்ணி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, இப்போ என்ன எங்கள் வீட்டு மானம் போயிடுச்சு என்றார். வாடி என் தம்பி பொண்டாட்டி, நேற்று உன் மகன் எங்கன்னு கேட்டதுக்கு துணி எடுக்க போயிருக்கான்னு சொன்னியே, துணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லை இன்னும் விடிய விடிய துணி எடுத்துக்கிட்டு இருக்காளா என்றார் கிண்டலாக. அவரது பேச்சில் சுந்தரியும் முத்துவும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். கணவன் மனைவியின் அதிர்ந்த முகத்தை கண்ட வள்ளி ஏளனம் நிறைந்த சிறப்புடன், என்ன அப்படியே திகச்சு போய் நிற்கிறீங்க, நேத்தே நான் சந்தேகப்பட்டேன், ஆனால் இப்படியா குடும்பமானத்தை வாங்குவீங்க, தூ என்றவர் அவர் கையில் இருந்த அந்த ஒரு போட்டோவை அவர்களின் முகத்தில் தூக்கி எறிந்தார். அதை எடுத்து பார்த்த முத்துவின் விழிகள் இரண்டும் இரத்தமென சிவந்து போனது. சுந்தரியும் அதை பார்த்தவர் திகைத்து தன் கணவனை காண அவரோ சுந்தரியை உறுத்து விழித்தார். சுந்தரி அவசர அவசரமாக, ஏங்க என ஏதோ சொல்ல வர முத்து தன் ஒற்றை கையை நீட்டி தடுத்தவர் கேள்வியாக வள்ளியை பார்க்க அதற்காகவே காத்திருந்தவர் போல தொடர்ந்தார். இந்த போட்டோவை என் மவன் இப்போதான் காட்டினான், எவனோ ஒருத்தனோட சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா, அதுவும் அவ்வளவு பக்கத்தில், இதுக்குத்தான் உன் பொண்ணை வேலைக்கு அனுப்புனியா, இதுக்குத்தான் சொன்னேன் காலம் கெட்டு கிடக்கு, பொம்பளை பிள்ளைய வேலைக்கெல்லாம் அனுப்பாதன்னு, கேட்டியா, இப்போ குடும்ப மானத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு என் கூடவோ ஓடியும் போயிட்டா என்று நாக்கில் நரம்பு இல்லாமல் தான் நினைத்ததையெல்லாம் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே சென்றார். வள்ளியின் சத்தத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வேடிக்கை பார்க்க முத்துவும் சுந்தரியும் கூனி குறுகி போய் நின்றிருந்தனர். வள்ளியும் அத்தோடு விடாது, இதுவே எனக்கு ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி ஓடி போயிருந்தா ஒரு முளை கயிற்றுல தொங்கி இருப்பேன் என பாம்பெனும் கொடிய விஷத்தை விட அதிக விஷத்தை வார்த்தையாக கொட்டிவிட்டு தான் வந்த வேலை முடிந்தது போல சென்று விட்டார். சுந்தரி அழுது கொண்டே வீட்டிற்குள் நுழைய முத்துவும் உள்ளே வந்தார். சுந்தரி அந்த போட்டோவை இன்னும் கூட நம்பியிருக்கவில்லை. தன் கணவரிடம், ஏங்க நம்ம பொண்ணு தப்பு பண்ணியிருக்க மாட்டா என ஆரம்பிக்க, போதும் நிறுத்து என கர்ச்சித்தார் முத்து. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு பிறகும் எப்படி உன்னால் பேச முடியுது, அதான் நம்ம மக யாருன்னே தெரியாத ஒருத்தனோடு இருக்காளே, இதுக்கு மேலே என்ன வேணும் என கேட்டவரின் குரல் அந்த வீட்டையே அதிர வைத்தது.
இவ்வாறான கேள்விக்கு அவருக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் சுந்தரி வாய்ப்பொத்தி அழுதார். தங்களது மகள் அவமானத்தை தந்துவிட்டு எங்கோ சென்று விட்டாள் என இவர்களாக ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள அந்த வீட்டில் மயான அமைதி சூழ்ந்து கொண்டது. இதற்கெல்லாம் காரணமானவளோ மருத்துவமனையின் வாசத்தில் முயன்று கண்விழிக்க படாத பாடுபட்டு கொண்டிருந்தாள். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.